டீசல் வண்டியில் வந்து ஃபியூலும் ஏரும் முதலே மிக்ஸ் பண்ணாது. அது கரெக்டாக அந்த ஸ்பார்க் வைக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஃபியூலே இக்னைட் ஆகிறனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டீசல் இன்ஜினில். ஸோ ஃபியூல் விட்டோடனே டைமிங்கே ஃபியூல் தான். இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். எந்த ஒரு இன்ஜின் எடுத்தாலும் இதுதான் இருக்கும். அது ஆர்கிடெக்சர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓட்டோ சைக்கிளுக்கும் டீசல் சைக்கிளுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஓட்டோ சைக்கிள் வந்து தனியாக ஏர் ஃபியூல் ஃபஸ்ட்டே விடுதுன்னா, டீசலில் வந்து செகண்டரியாக தான் அந்த ஃபியூல் வரும். ஓட்டோ சைக்கிளில் நீ டேரக்ட் இன்ஜெக்ஷன் வச்சுருந்தா, இப்போ வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பெட்ரோலும் டீசல் வந்து டேரக்ட் இன்ஜெக்ஷன் வந்துருச்சு, டேரெக்டாக சிலிண்டருக்குள்ளே தான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஃபியூல் வந்து இக்னிஷனுக்கு முன்னாடியே வந்துடும் பெட்ரோல் வண்டியில். டீசலில் அப்படி கிடையாது. ஃபியூல் வர நேரத்தில் உடனே ஸ்பான்டேனியஸ். இப்போ நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்? பைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டார்டர் மோட்டர் இருக்கும். ஸ்டார்டர் மோட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இனர்ஷியா இல்லை, கிராங்க் ஷாஃப்ட் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி சுற்ற முடியாதுல்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்ட்ரோக்கு சுற்றிவிடும் சர்ன்னு. அதுக்கப்புறம் அந்த இன்டேக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தன்னால் பவர் போயிடும். அதேமாரி கிராங்கோட பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு மேக்னெட்டும் இது இருக்கும், ஆல்டர்னேட்டரும் இருக்கும், சின்ன ஆல்டர்னேட்டரு. ஸோ அந்த ஆல்டர்னேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணாங்க. அடுத்த வாட்டி நீ ஸ்டார்டர் மோட்டர் அழுத்தும் போது சரக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் பேட்டரி, இவ்வளோ தான் இன்ஜினுங்க. ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அண்ணனை ரொம்ப திட்டுறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக வீடியோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுவி ஊற்றுங்க.